ஆசை நவம்பர் 21 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சாரிக்கு பணம் கொடுக்கறதுக்காக விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் மாடியில் இப்போ அவங்க வச்சாங்களா அந்த 2 லட்சத்தை எடுக்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பணம் இல்லை. இன்னும் இங்கே தானே வச்சோம் பணம் இல்லையே அப்படின்னு தேடி பார்த்துட்டு கீழே போயிட்டு ரதியோட அம்மாட்ட நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போங்க, பணம் இங்கே தான் இருந்துச்சு, இவ ஏதோ செலவு பண்ணிட்டா போலன்னு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. அவங்க இல்லை சாரி இருக்கட்டும் சொல்லி இல்லை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு ரதியோட அம்மாட்ட சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. 2 பேரும் மேலே போய் செக் பண்ணி பார்க்காங்க. எல்லாம் இவங்களோட நகை எல்லாம் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் இருக்கு. ஆனால் விஜயாவோட பணம் மட்டும் இல்லை. அது எப்படி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே வரமாட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், எப்படி நகை காணாமல் போகும்? 2 பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பணம் மட்டும் இங்கேருந்து காணாமல் போச்சு, உன்னோட பணம் நகை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அநியாயமாக சம்பாதிச்ச பணம் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் விஜய் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு, பார்வதி மீனா இங்கே வந்து துணி மடிச்சால, அப்போ அவள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும், அவள் குடும்பமே திருட்டு குடும்பம். உடனே விஜயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மீனா பூ கட்டுறதுக்கே காசு வாங்கல, நான் தான் வலுக்கட்டாயமாக கொடுத்தேன்னு சொல்லவும் அதுக்கு விஜய் அதெல்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டால, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப மீனாக்காக இறங்கி இறங்கி பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, பணம் இங்கே இருக்கிறது அவளுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு எப்படி என்ன சொன்னாலும் அதுக்கு விஜய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் திருட்டு குடும்பம், அவள் தான் இங்கே வந்து பணம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் உங்கள் ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது, என்னாலாம் மீனாட்ட அப்படிலாம் பேச முடியாது, நான்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் நீ இப்படி தான் பண்ணுவேன், நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன், நீ பேசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா முத்து அவங்க மீனாவும் வீட்டில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து நான் பூ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், பார்வதி ஆண்டி வீட்லேயும் பூ கொடுத்துட்டேன், சின்ன மண்டபத்தில் நான் பேசியிருக்கேன், இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு 1,20,000 சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் முத்து நீ தப்பாக குறையா சொல்லிட போகிற அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், பூ விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அப்படி கேட்டுட்டு உள்ளே இருந்து வராங்க. மருமக கரெக்டாக இருப்பா, ஸ்கூல்லேயே அவள் தான் நல்லா படிப்பா, அவள் மட்டும் படிச்சிருந்தா சூப்பராக வந்திருப்பா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. வெளியே விஜயா வராங்க, மீனா காஃபி போடு அப்படின்னு கோவமாக வந்து பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அவளே இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டா, அவளை போய் காஃபி போட சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மீன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானே காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஆமாம் பெரிய வேலை, எதுக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்க வீட்டில் சாப்பாடு செய்யாமல் அப்படின்னு சொல்லவும் அவெல்லாம் கரெக்டாக எல்லாம் செஞ்சு தான் வைக்கா அப்படின்னு அவங்க மாமனார் சொல்கிறாங்க. நீ இன்னும் நல்ல ஆர்டர் எடுத்து நம்மளும் வாழ்ந்து காட்டணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்ல மீனாவும் ஆமாங்க நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட போகிறாங்க. இது கரெக்டாக விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு மிஸ்டு கால் கொடுக்காங்க. ஃப்ரெண்டும் திரும்பி கால் பண்ணுறாங்க. உடனே என்னாச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி, பணத்தை காணுமா, எல்லாமே இருக்குது, அந்த தனியாக வச்சு 2 லட்சத்தை மட்டும் காணுமா அப்படின்னு சொல்லவும் பின்னாடி ரோஹிணி மனோஜ் நின்றுக்கிட்டு ரோஹிணி மனசுக்குள்ள ஐயோ இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா அப்படியே பில்டப் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு யார் வந்தா, மீனா பூ கொடுக்க வந்தால அப்படின்னு சொல்ல ரோஹிணி மனசுக்குள்ள எப்பா இது மீனா பக்கம் திரும்பிரும்பா, இதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுதி ரவி வந்து என்னாச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே மனோஜ் ஆண்டி வீட்டில் பணத்தை காணுமா, அதுதான் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவளும் பில்டப் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம் நீயும் நானும் கீழே இருந்தோம், மீனா மேலே போய் துணிலாம் மடிச்சு வச்சா, என்ன பார்வதி இப்படி பேசுகிற, மீனா மேலேயே சந்தேகப்படுற அப்படிங்காங்க. பின்னாடி அவங்க ஃப்ரெண்டு என்ன நீயே ஃபோன் போட்டுட்டு இப்படிலாம் பேசுகிற, நான்லாம் மீனா மேலே சந்தேகப்படல அப்படின்னு பாம்போல பேசிகிட்டு இருக்காங்க. பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து கோவப்பட்டு ஃபோனை வாங்கி என்னான்ட்டி பேசுகிறீங்க, மீனா மேலே சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு பணத்தை காணும்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ஃபோனை வச்சுன்னா ரவி என்னடா அப்படின்னு கேட்கவும் அவங்க எதுவும் சொன்ன மாதிரி தெரியலடா, இவங்களா வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் மீனா அழுறாங்க. உடனே அவங்க மாமனார் அண்ணாமலை மீனெல்லாம் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது, எத்தனை பேர் வீட்டில் பூ போடுறா, அவள் என்ன இப்படியா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விஜயா இங்கே பாருங்க இவ குடும்பமே அப்படி தானே அப்படிங்கவும் முத்து ரொம்ப கோவமாக மீனாக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நகையெல்லாம் மாற்றி வச்சாங்கல்ல மீனா நகையும் அம்மாவும் இவனும், அப்போ இவங்க என்ன குடும்பம் அப்படின்னு கேட்கவும் ஸ்ருதியும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. மீனா கிட்ட நான் பேச மாட்டேன்ட்டியா, ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ரவியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் அங்க வராங்க, அதுக்கு விஜய் அவங்களாம் களை மேல 6 பேர் இருந்து வராங்க, அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ரவி வேற யார் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, ஆனா மீனாண்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு அவங்க மாமனார் அண்ணாமலையும் ஆமா அவ எப்பவுமே இப்படிதான், பிடிக்காத மருமகன்னா என்னன்னாலும் சொல்லலாமா அப்படின்னு கேட்கவும் ஜியா நான் என்ன செய்வேன், 30 வருஷம் ஃப்ரெண்டு எடுத்திருந்தா கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கவும் அண்ணாமலை ரொம்ப கோவமாக மீனாக்கு சப்போர்ட் பண்ணி நீ தான் அவன் நகையை விற்ற, ஆனால் அவள் எப்படி அமைதியாக இருந்தா, என்னெல்லாம் சொன்னீங்க அவளை அப்படின்னு ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீனாக்கு. விஜயா ஒரு பக்கம் அழுற மாதிரி ட்ராமா போடுறாங்க, மீனா நிஜமாவே அழுறாங்க. முத்து சப்போர்ட்டுக்கு வராங்க. முத்தோட அப்பா இங்கே பாரு, ஒன்று மீனா இங்கே இருந்து போகிறதா இருந்தால் என் உயிர் தான் போகணும் அப்படிங்கிறாங்க.
கூட இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முத்து எமோஷனலாக என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் மாடியிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. முத்து மீனா ரொம்ப அழுறாங்க. என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் பூ காசு கூட எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன், கரெக்டாக நியாயமாக தான் வைப்பேன், எந்த விதனாலும் தாங்கிக்கலாம், திருட்டு பள்ளி தாங்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப இதாக இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நியாயமாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீ வேணா உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வா அப்படிங்கவும், ஏன் அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க இதை கெடுக்கவா, ஆனால் பார்வதி ஆண்டி இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல, ரொம்ப பாசமாக பேசுவாங்க அப்படிங்கவும் முத்து எங்கள் அம்மா தான் ஏதாவது சொல்லியிருக்கணும், அவங்களாம் இப்படி பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.